அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் இதை செய்ய தவறாதீர்கள். அப்படி தவறவிட்டால் நீங்கள் தான் பின்பு வருத்தப்பட நேரிடும். அந்த வகையில் இன்றைய நாள்ல கன்னிராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காரடையான் நோன்பாக உலகம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த காரடையான் நோன்பு எதற்காக கொண்டாடப்படுகிறது, இந்த நோன்பினுடைய கதை என்ன, வழிபடும் முறைகள் என்ன, இந்த நோன்பின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த காரடையான் நோன்பை பொறுத்தவரை மாங்கல்ய பலம் அதிகரிக்க பெண்கள் தாலி சரடு மாற்ற ஒரு சிறந்த நாளாக இன்றைய நாள் கருதப்படுதுங்க. அதாவது அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு ஆகும். தங்களுடைய கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான ஒரு விரதமாக இன்றைய நாள் அமைகிறது இந்த காரடையான் நோன்பு. 2026 ஆண்டில் எப்போது வருகிறது, இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும், எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும், தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களை இப்போது நாம் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பியை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் இந்த காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும். தங்களின் கணவர் நீண்ட ஆயுளை பெற வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும் இந்த காரடையான் நோன்பு அமைகிறது. இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும். தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிக்கிறார்கள். இந்த காரடையான் நோம்பினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, சத்யவான் சாவித்ரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும். காட்டில் இருக்கும் போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது. விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இந்த காரடையான் நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலிச்சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும், சத்தியம் சாவித்திரியை போல நீண்ட காலம் என்னை பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். இந்த தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் என்ன என்று பார்க்கும்போது, காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அதே போல மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல இந்த காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது, அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அதே போல் யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடில் 2 பூக்கள் கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டி கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த
கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை கட்டி கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்குங்க, விரயங்கள் கூடுங்க, வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் விருப்பமின்றி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக கவலைப்படுவீங்க. சனியும் 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க, மருத்துவ செலவுகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக பல ஆண்டுகளாக ஏங்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக புத்திர பாக்கிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் ஒருபுறம் வந்தாலும் திடீர் விரயங்களும் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல தகுதியான இடத்தில் வேலை நிச்சயம் கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கை நலி செல்லலாங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனமாக இருப்பது அவசியங்க. குறிப்பா வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் சற்று பொறுமையாக நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகள் கிடைத்தாலும் இப்போதுள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் சற்று பொறுமையாக இருப்பது நல்லதுங்க. இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு பணத்தையும் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதையும் கிரகநிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காமதேனு வழிபாடு காரிய வெற்றிக்கு வித்திடும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இன்றைய நாளில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.